உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தொழிலாளர் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி விழுப்புரம் நகராட்சி திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன், சிபிஐ மாவட்ட செயலாளர் சௌரிராஜன், சிபிஎம் மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன், விசிக தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார், சிபிஐஎம்எல் மாவட்ட அமைப்பாளர் பிராங்க்லின், மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் குணவழகன், மண்டல செயலாளர்கள் வழக்கறிஞர் திலீபன், வழக்கறிஞர் நன்மாறன், விழுப்புரம் மாவட்ட செயலாளர்கள் வீர விடுதலை செல்வன், மலைசாமி, மண்டல துணை செயலாளர்கள் கிளியனூர் ரணியன், தனஞ்செழியன், ஆதித்தமிழன், இளங்கோவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன், தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசு தொடர் எதிர்ப்புகளையும் கவனத்தில் கொள்ளாமல் மக்கள் விரோத போக்கோடு, தொழிலாளர் விரோத போக்கோடு அரசு கொண்டு வந்த 4 தொகுப்பு சட்டங்களும் கடந்த நவம்பர் 21 முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2019 முதல் 20-21 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக ஏற்கனவே இருந்த 44 தொழிலாளர் நலச் சட்டங்களில் 29 சட்டங்களை 4 தொகுப்பு சட்டங்களாக மாற்றி அவற்றை நடைமுறைப்படுத்த முன்வந்தபோது இந்தியா முழுவதிலும் இருக்கிற இடதுசாரி இயக்கங்களும் தொழிற்சங்கங்களும் ஜனநாயக சக்திகளும் அதை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். மக்களுடைய எதிர்ப்பு குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படாமல் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக 100 ஆண்டு காலமாக தொழிலாளர் வர்க்கம் போராடி பெற்ற உரிமைகளை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய வகையிலேயே இன்று ஒன்றிய அரசு இந்த தொழிலாளர் நல தொகுப்பு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த தொழிலாளர் நல தொகுப்பு சட்டங்களை எதிர்த்து தமிழக அரசு ஒரு சட்டப்பேரவை தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். மிக குறிப்பாக தொழிற்சங்க உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. தொழிற்சங்க உரிமைக்கான வரையறைகளை மாற்றம் செய்வதன் மூலமாக சற்றேறக்குறைய 25,000 கோடி 25 கோடி தொழிலாளர்கள் தொழிற்சங்க உரிமையிலிருந்து விலக்கக்கூடிய வகையில் இன்று புதிய வரையறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிரந்தர தொழில்தன்மை என்பதே முற்று முழுவதுமாக மாற்றப்பட்டு ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் என்கிற பெயரில் நவீன கொத்தடிமை முறை இன்று புகுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பல்வேறு வடிவங்களில் தொழிலாளர்கள் இதுகாரும் போராடி பெற்ற உரிமைகளை பின்னோக்கி தள்ளுகிற வகையில், காலில் போட்டு மிதிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த 4 தொகுப்பு சட்டங்களை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும், தமிழக அரசு பேரவையில் இதற்கென ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தும், இடதுசாரி இயக்கங்கள் ஆளக்கூடிய கேரளா போன்ற மாநிலங்களிலே இந்த தொகுப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என அறிவித்துள்ளதைப் போல தமிழக அரசும் அத்தகைய துணிச்சலான
முடிவை எடுக்க வேண்டும் என்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல் ஆகிய அமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் வெல்லும். தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி செங்கல்பட்டு பழைய பேருந்து நிறுத்தம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி, சிபிஐஎம் மாநில குழு உறுப்பினர் கண்ணன், சிபிஐ மாநில குழு உறுப்பினர் சாந்தி, சிபிஐஎம்எல் மாநில செயலாளர் ரணியப்பன், மாவட்ட செயலாளர்கள் தென்னவன், கனல்வழி, காஞ்சி தமிழினி, திருநீர்மலை தமிழரசன், தாம்பரம் சாமுவேல், மண்டல நிர்வாகிகள் செங்கை தமிழரசன், இளைய விளவன், செய்யூர் பொன்னி விளவன் மற்றும் மணிமாறன், வீரா, ராஜ்குமார், பொன் தென்னரசு, சீனிவாசன், ருத்ரா, ரவீந்திரன், அன்பழகன், மாறன், குட்டி சிவா, சுதாகர், தமிழ்வாணன், அருண், ஆட்டோ ரவி, நாகேந்திரன், அரவிந்த், வேலு, ரகு, சசி, மாரி, ரமணா, ஆழமந்தான், பாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி நாகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் கட்சிகளின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆளூர் ஷானவாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக முதலாளிகளுக்கு ஆதரவாக கொண்டு வந்த சட்டங்களை தொழிலாளர் விரோத சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெறு. தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திருவள்ளூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் கட்சிகளின் சார்பில் செய்யூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்தியாவை சம்பிக்கும் போராட்டத்தை கையில் எடுப்போம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் புனித ஜோசப் கண் மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. மாவட்ட துணை அமைப்பாளர் சுபாஷ் தலைமையில் நடைபெற்ற ஒன்றிய செயலாளர் பழனி முன்னிலையில் நடைபெற்ற இம்முகாமை தருமபுரி, கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மண்டல செயலாளர் தமிழ் அன்வர் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அவர்களுக்கு வீர வணக்கம். எழுச்சி தமிழர் சார்பினிலே செலுத்துகிறோம் நாட்டிட எழுச்சி தமிழர் தம்பிகள் நாங்கள் உறுதி ஏற்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் நெய்வேலி நகரத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கம்மாபுர வடக்கு ஒன்றிய செயலாளர் வீர இளைய பெருமாள் தலைமையில் கம்மாபுர ஒன்றிய துணை செயலாளர் சபா புரட்சி பாலா, மணிகண்டன், மாவட்ட துணை அமைப்பாளர் மோகன்ராஜ், மாரிமுத்து, கொள்ளிருப்பு அறிவழகன், வெங்கடேசன், சுந்தர் ஆகியோர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். போராளிகளுக்கு சனாதனத்தை வேறறுப்போம்.
தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாளையொட்டி தருமபுரி கிழக்கு மாவட்டம் அரூர் கச்சேரி மேட்டில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் CK சாக்கன் சர்மா தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில, மாவட்ட, தொகுதி, ஒன்றியம், நகர, முகாம் மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாள் உறுதிமொழி ஏற்றனர். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல திருமாவளவன் தம்பிகள் நாங்கள் தலை நிமிர சேரி திரளும் தலை கீழாய் நாடு புரளும் புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி ஈரோடு மாவட்டம் பவானி அருகேயுள்ள பெரிய புலியூர் புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு திருப்பூர் மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் பவானி நகரமன்ற தலைவர் சிந்தூரி இளங்கோவன் மற்றும் மதிவாணன், சண்முகம், செந்தமிழ் வளவன், ஜெயக்குமார், பழனிசாமி, தங்கராசு, சுரேஷ், செங்கோடன், மாரசாமி, பிரேம் மற்றும் பிரேம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு வெட்டமலை சீனிவாசனுக்கு அயோத்திதாசர் பண்டிதருக்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலையுரிமை மீட்பு இயக்க மாவட்ட அமைப்பாளர் பழனிசாமி தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் நகர துணை செயலாளர் விடுதலை தேவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி தென்காசி மாவட்டம் கீழ சுரண்டையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் பாக்கியராஜ் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் ஊர் நாட்டாமை சுப்புராஜ், கீழப்பாவூர் ஒன்றிய பொறுப்பாளர் பாபு, ஆலங்குளம் ஒன்றிய பொறுப்பாளர் வேல்முருகன், கீழப்பாவூர் ஒன்றிய துணை செயலாளர் சாமி மற்றும் அருண்குமார், சின்னராஜ், அமல்ராஜ், மாரிதுரை, அருண், ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு வெட்டமலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் பெருந்தலைவர் காமராசருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி தென்காசி தெற்கு மாவட்டம் நன்னகரத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பண்பொழி செல்வன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மண்டல துணை செயலாளர் சித்திக், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, வணிகர் அணி மாநில துணை செயலாளர் மோசஸ், மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன், மகளிர் அணி மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வி, மாவட்ட அமைப்பாளர் ரிகன்குமார் மற்றும் செல்லதுரை, தமிழ்ச்செல்வன், சுலைமான், பொதிகை வளவன், விவேக், ஹக்தீம்,
இளஞ்சேரன், சிரிபால், இளையராஜா, முருகையா, துரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்பேத்கருக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். சாதி ஒழிப்பு போராளி, சாதி ஒழிப்பு போராளி, சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் கதிர்வல்லவன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் ஏழை எளிய மக்களுக்கு 100க்கும் மேற்பட்டோருக்கு இலவசமாக மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் அறிவழகன், பெருவழுதி, ரியாஸ்கான், செங்குட்டுவன், முருகவேல், கருணாநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, அயோத்திதாசர் பண்டிதருக்கு, அயோத்திதாசர் பண்டிதருக்கு, சாதி ஒழிப்பு களத்திலே வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். தலை நிமிர சேரி திரு, தலை நிமிர சேரி திரு, தலை நிமிர சேரி திரு, தலை நிமிர சேரி திரு. புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் அரசர் குளம் முகாமில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அரசை சிவகுரு தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் ஊர் தலைவர் மூர்த்தி, சேரக்குளம் அன்பழகன், தெற்கு காரச்சேரி சுந்தர், குருநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சேரியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தங்குடி ரா மதியழகன் தலைமையில் ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனையடுத்து திமுக சார்பில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்த் கார்த்திகேயன் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பெண்களுக்கு புடவை வழங்கினார். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் வேல்பழனியம்மாள், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன், மாவட்ட துணை செயலாளர் ராமமூர்த்தி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தமிழழகன், நகர செயலாளர் இடிமுரசு, பச்சப்பிள்ளை, நீதி செயலாளர் சிறுத்தை நாயக்கன், மாவட்ட செயலாளர் அணி செயலாளர் வேலுமணி, இஸ்லாமிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் KTR ரகுமான், மாவட்ட டாஸ்மாக் தொழிலாளர் அணி நிர்வாகி எழில் நிலவன், விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் ஆறுமுகம், மாவட்ட ஓவியர் அணி துணை அமைப்பாளர் ஓவியர் கோபால், மாநில துணைநிலை நிர்வாகிகள் பவளக்குடி, சாவி முருகவேல், பேராசிரியர் லியோஸ்டன் லீ, கருப்புத்துறை ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் அலெக்சாண்டர் சின்னத்துறை, சுந்தர்ராஜ், ஒன்றிய துணை செயலாளர் மாதேஸ்வலவன், நகர நிர்வாகிகள் MGR இனியன், ரவிச்சந்திரன், சீனு, ஜெயக்குமார், மனோஜ், செல்வம், பாக்கியராஜ், களியன், தலித் ஏழுமலை, வேங்கைவாடி, ஆதி மோகன்லால், ஆட்டோ ஏழுமலை, எரஞ்சி மோகன், ராஜாராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், புகழ் வணக்கம், வீர வணக்கம், புகழ் வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட செயலாளர் தனபால் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட தலைவர் கருப்பையா, அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளர் செல்வராசு, பேராசிரியர் தமிழ்மணி, மாவட்ட பொறுப்பாளர்கள் கோவிந்தராஜ், வடிவேல், அன்பரசு, சங்கர், மருத்துவர் ரவி, சமூக ஆர்வலர் வேடியப்பன்,
மாசுலாமணி, பாக்கியராஜ், ஊராட்சி மன்ற செயலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம். சட்ட மேதை அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். 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 புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவட்ட துணை அமைப்பாளர் நேசமணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மைய சென்னை மண்டல செயலாளர் ரா செல்வம் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இந்நிலையில் 108வது வட்ட செயலாளர் ஸ்டீபன், 108வது வட்ட இணை செயலாளர் ரவி, 108வது வட்ட துணை செயலாளர் சாந்தி மற்றும் ஸ்டாலின், சந்திரசேகர், ரவீந்திரன், பாபு, பாபி சாம்சம், ஏழுமலை, அருள், மணிவாசன், மனோகரன், ராஜேந்திரன், முகுந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் இனியவன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில துணை செயலாளர் மூவேந்தன், மாவட்ட பொறுப்பாளர்கள் விநாயகம், சவுந்தரராஜன், வர்கீஸ், நகர துணை செயலாளர்கள் இருதயராஜ், ஜபாஹிருல்லா, காளிதாசன், ஒன்றிய செயலாளர் ரஞ்சித், லட்சுமணன், மாவட்ட பொறுப்பாளர்கள் பாலாஜி, மீரான், வெங்கடேசன், ராதாகிருஷ்ணன், பிரதீப், சந்திரசேகர், கீர்த்தி, வாசன், ஜெயசீலன், ரியாஸ், செல்வம், பழனிபாபு, ஞானம், அன்பரசு, ஐயப்பன், சுந்தர், சதீஸ்வரி, ஜோசப், பிரபு, பிரகாஷ், ஜெயராஜ், முருகேசன், பெருமாள், மோகன், மேகவர்ணம், சுகுமார், தாஸ், ஏழுமலை, மேகநாதன், அஜித், மணி, வசீகரன், சத்யா, அனர்ஸ்ட், விஷ்ணு, பரமேஸ்வரன், முனியப்பன், பொன் திருமாராகு, மணிகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இரட்டை மலை சீனிவாசனுக்கு, அயோத்திதாசர் பண்டிதருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாக துருக்கத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தெற்கு மாவட்ட செயலாளர் கூத்தங்குடி ரா மதியழகன், நகர துணை செயலாளர் ஏழுமலை மற்றும் கோவிந்தன், ராணி சீனு, ஆதி மோகன்லால், சித்தலூர் குமரேசன், குன்னியூர் மரிய ஆனந்த், துரை, வடிவேல், ஞானவேல், ராஜாதுரை, ராஜா, பிரசாந்த், ரகுபதி, கோபிகிருஷ்ணன், மணிகண்டன், மதன், வெங்கட்ராமன், கோதாண்டபாணி, சீமான், அஜித், குமரேசன், பாட்சா, அர்ஜுன், பேரரசு, மணிவாசகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணை மாவட்ட செயலாளர் வெள்ளை நெஞ்சன், இளமதி அசோகன், தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தலைமையில் ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிலையில் மாவட்ட துணை செயலாளர் விடுதலை வேந்தன், ஒன்றிய செயலாளர்கள் விடுதலை வல்லவன், நடராஜன், கர்ணன், வெள்ளையன், முருகேசன், கருப்பையா, யுவராஜ், சேதுராமன், வீரமணி, உமா, சிவசங்கர், பொறுப்பாளர்கள் இப்ராஹிம் ஷா, அப்துல் ரஹீம், சந்தனகுமார், அழகுராஜா, அம்மையப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி காஞ்சி மாநகரில் உள்ள ஓரிகை பணிமனை 2 வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு LLF தொழிலாளர் விடுதலை முன்னணி காஞ்சி மண்டல பொருளாளர் சந்திரபாபு தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் மாநில மாணவர் அணி துணை செயலாளர் அருள்நாதன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை, செவிலிமேடு ரமேஷ், விநாயகம், ஜெகன், மணி, சரவணன், போஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஜெய் வீர் ஜெய் வீர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கோவை டாடாபாத் பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் கோவை குமணன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மண்டல செயலாளர் சுசி கலையரசன், முன்னாள் மாவட்ட செயலாளர் நிலாமணிமாறன் மற்றும் சேது, தளபதி, சபி, குமரேசன், தமிழன், சாலமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குறிப்பாக கோவை மாவட்டத்தில் அம்பேத்கரின் கொள்கைக்கு எதிராகவும் அம்பேத்கருடைய சித்தாந்திய கருத்துக்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு வருகிற பாசிச தன்மை கொண்ட சங் பரிவார் கும்பலை சனாதனத்தை வேறறுப்போம் என்றும் சமத்துவத்தை மீட்போம் என்றும் குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போகிற வகையிலே மத்தியிலே ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு சில சட்டங்களை கொண்டு வந்துள்ளனர். அந்த சட்டங்களுக்கு எதிராக அவர்கள் வைக்கிற குறியே அரசியலமைப்பு சட்டத்தை தகர்ப்பதுதான். ஆகவே விளிம்பினை மக்களின் விடிவெள்ளி எழுச்சி தமிழன் ஆணைக்கிணங்க எழுச்சி தமிழன் தலைமையிலே சனாதனத்தை விரட்டியடிப்போம் என்றும் சமூக நீதியை பாதுகாப்போம் என்றும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்றும் அனைவரும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை முன்பு கோஷங்கள் எழுப்பினோம். உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டோம். அந்த உறுதிமொழியை நடைமுறைப்படுத்துகிற வகையிலே நாங்கள் அனைவரும் குறிப்பாக தமிழகத்தை காக்க வேண்டும் எனவும் இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் சொன்னால் அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கோவை குனியாம்புத்தூர் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் கோவை முகமது அலி தலைமையில் வடக்கு மாவட்ட செயலாளர் குரு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் ஜனநாயக இஸ்லாமிய பேரவை மாநில துணை செயலாளர் அப்துல் ஜலீல், குனியாமுத்தூர் பகுதி நிர்வாகிகள் சுப்பிரமணி, சேட், தளபதி, முஜீப், சல்மான், காதர், ரவி, ரஹமத், நிஷா, கிருஷ்ணவேணி, ரஜபு நிஷா, பசீர், அன்சர், காஜா, மைல்கல், அனிஃபா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டிசம்பர் 6 நம் தாய் திருநாட்டுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி நமக்கெல்லாம் சமூக நீதி, சகோதரத்துவம், நீதி, சுதந்திரம் என்கின்ற கோட்பாடுகளை உள்ளடக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு வழங்கிய புரட்சியாளர் பாரத் ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. டிசம்பர் 6 எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளோ அதே போல இஸ்லாமியர்களுக்கான ஒரு கருப்பு நாளாக பாபர் மசூதி இடிப்பு நாளை கடைபிடித்து வருகிறார்கள். இந்த நாளில் எங்கள் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சேரிகள் எரிக்கும், மசூதிகள் இடிக்கின்ற அந்த இடத்தில் வீர நெருப்பாக நம் விடுதலை களம் அமையும் என்று அன்றைக்கே எங்களிடத்திலே தெரிவித்தார். புரட்சி
புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி வெள்ளாற்று பாலம் அருகே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புவனகிரி பேரூராட்சி துணைத் தலைவர் முல்லைமாறன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி மற்றும் சர்தார் தில்லை சிவகுமார் செல்வகுமார் செங்குட்டுவன் ராஜேஷ் பழனி காளிதாஸ் புஜே செந்தில் செல்வம் கீரை அருண் பரங்கிப்பேட்டை எழில் அழகானந்தம் பழனி கோபி அஜித் பழனி ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தலை நிமிர சேரி திரளும் தலை கீழாய் நாடு புரளும் தலை கீழாய் நாடு புரளும் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு வீர வணக்கம் விரட்டி அடிப்போம் புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் கார்காடு பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாணவரணி மாவட்ட துணை அமைப்பாளர் அழகை முத்துக்குமார் ஒன்றிய அமைப்பாளர் யாழ் சரண் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கண்ணன் வெங்கடேஷ் அந்தோனி டிக்சன் வல்லரசன் தினேஷ் ஆகாஷ் நவீன் பாலா டானி ஜெபர்சன் பிரிட்டோ எபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வாழ்கவே புரட்சி தலைவர் வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்கவே ஜெய் பீம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே எழுத்தூர் பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் செம்மல் மாநில தொண்டர் அணி துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் பெரியசாமி ஊடகம் ஐயா மாநில துணை செயலாளர் பாலமுருகன் மாவட்ட நிர்வாகிகள் பாலதண்டாயுதம் ஆவட்டி விஜயகுமார் நாரையூர் பெரியசாமி திட்டக்குடி நகர செயலாளர் கௌதமன் இணை செயலாளர் முருகானந்தம் மங்களூரு கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர்கள் வீரமணி முருகையன் ஒன்றிய துணை செயலாளர் சுரேஷ் கல்யாண சுந்தரம் மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் பரம சங்கீதா பிரகாஷ் சிவா தங்கமணி வினோத் பழனிமுத்து பாலதண்டாயுதம் பாரத வல்லவன் பனியாந்தூர் கருணாகரன் சத்யராஜ் அரசங்குடி ஐயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்பேத்கருடைய நினைவு நாளை முன்னிட்டு கடலூர் மேற்கு மாவட்டம் சார்பாக எழுத்தூரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவ சிலைக்கு மேற்கு மாவட்டத்தில் அனைத்து நிலை மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர் சார்பாக மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. அம்பேத்கர் சிலை முன்பு ஏசி தமிழருடைய தலைமையில் தமிழ்நாட்டில் சனாதனத்தை விரட்டடிப்போம் என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டோம். திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற சுவாமிநாதனுடைய நீதிபதி சுவாமிநாதனுடைய தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாட்டில் முதல் குரல் கொடுத்தவர் ஏசி தமிழர் அண்ணன் திருமா என்பதை நடந்துவிடக்கூடாது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை தலைவர் திருமா இருக்கும் வரை தமிழ்நாட்டில் சனாதன சங்கிகளுக்கு இடமில்லை. அவர்களை விடுதலை சிறுத்தைகள் தலைவருடைய தலைமையில் விரட்டடிப்போம். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளில் நாங்கள் உறுதி ஏற்றுக்கொண்டோம்.
புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கடலூர் முதுநகர் மற்றும் புதுநகரில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மண்டல செயலாளர் பரசு முருகையன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முதுநகர் நகர செயலாளர் சேதுராமன் தாஸ், நகர பொருளாளர் கோபால், கலைமோகன், சுமன், ராமச்சந்திரன், களியமூர்த்தி, லட்சுமணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, சட்ட மேதை அம்பேத்கருக்கு, சட்ட மேதை அம்பேத்கருக்கு, மேதை அம்பேத்கருக்கு, மேதை அம்பேத்கருக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, சட்ட மேதை அம்பேத்கருக்கு, சட்ட மேதை அம்பேத்கருக்கு, மேதை அம்பேத்கருக்கு, மேதை அம்பேத்கருக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தொழுதூர் ராமநாதம் பேருந்து நிறுத்தம் மற்றும் எழுத்தூர் பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ படம் மற்றும் திருவுருவ சிலைக்கு அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் வீரமணி தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் பாஸ்கரன், கூட்டமைப்பின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் ரவிக்குமார், சமூக ஆர்வலர் பொறியாளர் கோபால், வட்டார தலைவர் கந்தசாமி, அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஜெயசீலன், வட்டார பொருளாளர் வீரராஜன், துணைத் தலைவர் வேல்மணி, செயற்குழு உறுப்பினர்கள் நீலகண்டன், குமரேசன், ராமதாஸ், விஸ்வநாதன், வழக்கறிஞர் வேல்முருகன், சீனிவாசராவ், சக்திவேல், ஏஎல்சி திருச்சபை போதகர் ஜாபர், ஸ்டான்லி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செலுத்துகின்றோம், வீர வணக்கம் செலுத்துகின்றோம். அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில், அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் வீர வணக்கம் செலுத்துகின்றோம், வீர வணக்கம் செலுத்துகின்றோம். அரசியல் அறிஞர் அம்பேத்கருக்கு, அரசியல் அறிஞர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செலுத்துகின்றோம், அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில், அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் வீர வணக்கம் செலுத்துகின்றோம், வீர வணக்கம் செலுத்துகின்றோம். எழுச்சி தமிழர் திருமாவின் சார்பில், எழுச்சி தமிழர் திருமாவின் சார்பில் வீர வணக்கம் செலுத்துகின்றோம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் கந்தாடம் மற்றும் மரக்காணத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் ஜீவரத்தினம் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முருகன், குழந்தைவேல், வினோத், அன்பரசு, அருண், ராபர்ட், வீரா, ஐயப்பன், முரளி, சிலம்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தூர் கிராமத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆனந்தூர் முன்னாள் முகாம் செயலாளர் பெருமாள் தலைமையில் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் சேந்தநாடு, அறிவுக்கரசு, விமல்ராசு, விடுதலை வேந்தன், பரம செங்கோலன், முகேஷ், ஆகாஷ், தினேஷ், பிரகாஷ், விஸ்வா, செங்குட்டுவன், பார்த்திபன், இளங்கோவன், சதீஷ் வல்லவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தை
சிறுத்தைகளின் வீர வணக்கம். இனிய நாங்கள் ஆடுகள் இல்லை, இலச்சவாய கூட்டம் இல்லை, சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், திருமாவளவன் தம்பிகள் நாங்கள். வீர வணக்கம், 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 விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே நெடுங்குளம் ஊராட்சியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு இன்ப தமிழன் தலைமையில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தயா தமிழன்பன் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இதில் வேல்முருகன், சின்னசாமி, சிவகாமி, ராஜேந்திரன், லோகநாதன், சிவகுமார், மங்களூரு கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜான் செங்குட்டுவன், திட்டக்குடி முன்னாள் நகர அமைப்பாளர் சரவணன், ஒன்றிய பொறுப்பாளர் சண்முகம், தமிழ் பிரியன், மணிகண்டன், பூமாலே, நந்தகுமார், கவியரசன், சிவஞானம், சுரேஷ் பாபு, கிஷோர், சக்தி, விஷ்ணு, இன்ப ராகவன், வெற்றி, கண்ணதாசன், சிவபிரகாஷ், கோபி, ஆகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, அயோத்திதாசர் பண்டிதருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள். வீர வணக்கம் செலுத்துகிறோம், விடுதலை சிறுத்தைகள் செலுத்துகிறோம். ஜெய் பீம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டம் வானூர் ஒன்றியம் கடப்பேரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பொன்னி வளவன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் ஒன்றிய துணை செயலாளரும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான விஜயன், கட்சியின் முகாம் நிர்வாகிகள் தனசேகரன், செல்வகுமார், சதீஷ், கலைவாணன், வினோத்குமார், ஆசிரியர் கரிகாலன், தமிழ் வளவன், கவி வளவன், நெடுஞ்செழியன், செல்வமணி, செல்வதுரை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேரறுப்போம், 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 சனாதனத்தை வேரறுப்போம், சனாதனத்தை வேரறுப்போம், வென்றெடுப்போம், 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 ஜனநாயகத்தை வென்றெடுப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி விழுப்புரம் நகர பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஊராட்சி குழு துணை பெருந்தலைவர் ஷீலா தேவி சேரன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சேரன், கட்சியின் நிர்வாகிகள் கோட்டி, பாலா, காமராஜ், ராமு, எழிலன், செந்தில், விடுதலை செல்வன், சுதாகர், திருமேன செல்வன், முத்து, ஜெயக்குமார், அருள்ஜோதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்பேத்கருக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். எமது தலைவர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் வீரவணக்கம் பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தென்மண்டல துணைத் தலைவர் கோடீஸ்வரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வஉசி திடல் தொடங்கிய இந்த பேரணி புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அமைந்துள்ள திருமா திடலில் நிறைவு பெற்றது. அங்கு திருச்செந்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் மாவட்டமாக உருவாக்கிட வேண்டும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மருத்துவரணி மாநில துணை செயலாளர் டாக்டர் வெற்றிவேல் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் மணப்பாடு டிலைட்டா ரவி, மாவட்ட பொருளாளர் பாரிவள்ளல், மீனவர் அணி மாநில துணை செயலாளர் மங்கை சேகர், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் கோட்டை நந்தன், உடன்குடி ஒன்றிய பொருளாளர் டேவிட் ஜான் வளவன், கருங்குளம் ஒன்றிய செயலாளர் சிவகுரு, திருவைகுண்டம் ஒன்றிய செயலாளர் ராஜ் வளவன்,
ஆழ்வார் திருநகரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சங்கர், வடக்கு ஒன்றிய செயலாளர் சிவக்குமார், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், திருச்செந்தூர் ஒன்றிய பொருளாளர் ராஜேந்திரன், திருச்செந்தூர் நகர செயலாளர் உதயா, காணம் நகர செயலாளர் துரை, சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பரதி, விவசாய பாதுகாப்பு இயக்கம் மாவட்ட அமைப்பாளர் கன்னிமுத்து, மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட துணை செயலாளர் ரத்தியம்மாள், காயல்பட்டினம் நகர பொறுப்பாளர் வாசு, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் நயினார், விவசாய பாதுகாப்பு இயக்க மாவட்ட துணை அமைப்பாளர்கள் முத்துக்குமார், இளையராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்னாளம்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தண்டபாணி தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பாண்டி, தொகுதி துணை செயலாளர் மூர்த்தி, ஒன்றிய துணை செயலாளர் கணேசன், முத்து மணிகண்டன், சின்னசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி திருப்பத்தூர் வடக்கு மாவட்டம் நாற்றம்பள்ளி வடக்கு ஒன்றியம் அலசந்தபுரம் ஊராட்சி மன்ற அலுவலர் எதிரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முகாம் செயலாளர் சந்திரசேகர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம், மண்டல துணை செயலாளர் கோவிந்தன், மகளிர் மாவட்ட செயலாளர் ஏசுமேரி, ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வேலு, ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார், ஒன்றிய பொருளாளர் கந்தன், மாவட்ட விவசாய அணி சிவா, மாதனூர் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் ஹரி, வாணியப்பாடி மகளிர் நகர செயலாளர் ஷர்மிளா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி திருப்பத்தூர் வடக்கு மாவட்டம் நாற்றம்பள்ளி வடக்கு ஒன்றியம் திம்மாம்பேட்டை பாட்டூர் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. நாற்றம்பள்ளி விவசாய அணி அமைப்பாளர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம், மண்டல துணை செயலாளர் கோவிந்தன், மகளிர் மாவட்ட செயலாளர் ஏசுமேரி, ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வேலு, ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார், ஒன்றிய பொருளாளர் கந்தன், மாதனூர் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் ஹரி, வாணியப்பாடி மகளிர் நகர செயலாளர் ஷர்மிளா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, ஐயோதாசர் பண்டிதருக்கு, தந்தை பெரியாருக்கு, தாத்தா ரட்டமலை சீனிவாச மீனாமலுக்கு, தந்தை சிவராஜுக்கு, ஆதி ஒழிப்பு களத்திலே புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி அருகே மங்களூர் பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி வழக்கறிஞர் மதி தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் சங்கர், முரளி, ஐயப்பன், சதீஷ், தமிழ்செல்வன், ராகுல், கிருத்திக், ரோஷன், பரத், முனுசாமி, முத்துசாமி, வெங்கட் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி சேலத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் காஜா மொய்தீன் தலைமையில் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மண்டல செயலாளர் நாவரசன், மாநகர மாவட்ட துணை செயலாளர் வேலு நாயக்கர், தொகுதி செயலாளர் சசிகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம்.
புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டம் மரக்காணம் ஒன்றியம் சிங்கனூர் கூட்டு சாலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட நிர்வாகிகள் லட்சுமிகாந்தன், திருமாறன், தமிழரசன், வழக்கறிஞர் சிவகுமார், ஏழுமலை, துரை ஆனந்தராஜ், சுதாகர், குமார், நிர்வாகிகள் எட்டியன், செல்வம், லாரன்ஸ், தமிழரசன், சோமதரன், விசு, குமரேசன், ஜெய்சங்கர், சிட்டு கார்த்திக், ஆகாஷ், பார்த்திபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி நாமக்கல் மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தி அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்வில் ராமமூர்த்தி, வேல்முருகன், கார்த்திகேயன், கோவிந்தராஜ், அபிரகுமான், கண்ணன், சிவகுமார், தர்மலிங்கம், முருகேசன், சுரேஷ், ரமேஷ், முனியப்பன், முத்துக்குமார், சுப்பிரமணி, சரவணன், கருப்புசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி பேருந்து நிறுத்தம் எதிரில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் சத்யா தலைமையில் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. பின்னர் மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டி, சிலம்பாட்டம், யோகா உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கொட்டாம்பட்டி ஒன்றியம் துணை செயலாளர் சரவணன், முகாம் செயலாளர் அசமுகம், ஒன்றிய பொருளாளர் மதுரை வீரன், திருமோகூர் முருகன், சத்யா, ஐஸ்வர்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு திருச்செங்கோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் சத்திய பரமசிவம் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கார்த்திகேயன், வழக்கறிஞர் அணி தலைவர் சுரேஷ் பாபு, செல்வகுமார், அன்புமணி, முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் காமராஜ், மணிமாறன், திருநாவுக்கரசு, நகர துணை செயலாளர் பிரகதீஸ்வரன், பாஸ்டர் ரவிச்சந்திரன், சவுத்ரி, மல்லை, சோமசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கரின் படிப்பகத்தில் உள்ள அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பணப்பாக்கம் நகர செயலாளர் லோகநாதன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்வில் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட மண்டல துணை செயலாளர் வெற்றிவளவன், பணப்பாக்கம் நகர துணை செயலாளர் செந்தமிழ் செல்வன், மோகன், ஜீவானந்தம், முன்னாள் நகர அமைப்பாளர் வெங்கடேசன், நகர பொருளாளர் குமார், சமூக ஆர்வலர் சசிகுமார், ஒன்றிய பொருளாளர் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காவேரிப்பாக்கம் நகர பொருளாளர் சரவணன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்வில் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட மண்டல துணை செயலாளர் வெற்றிவளவன், விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் குணசேகரன், துணை அமைப்பாளர் திருச்செல்வன், கிறிஸ்தவ ஜனநாயக பேரணி மாவட்ட துணை அமைப்பாளர் பக்தன், காவேரிப்பாக்கம் ஒன்றிய பொருளாளர் ஹரிகிருஷ்ணன், பணப்பாக்கம் முன்னாள் நகர அமைப்பு வெங்கடேசன், காவேரிப்பாக்கம் ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் முரளி, முகாம் செயலாளர் மாமண்டூர் சிவா, காவேரிப்பாக்கம் அபிரபுரம் இளைஞர் எழுச்சி பாசறை மாறி, உமாபதி, சாமு, ஆதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டமும் அல்ல
மாவளவனின் தம்பிகள் நாங்கள் மாவளவனின் தம்பிகள் நாங்கள். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பூண்டி ஒன்றிய செயலாளர் ராஜா தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் திருவள்ளூர் தொகுதி துணை செயலாளர் டெல்லி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் பன்னீர், தொண்டர் அணி துணை அமைப்பாளர்கள் ஏனோ, கார்த்திக், தியாக வல்லவன், சிவா, ஹரி, பிரசாந்த், அருள், மேத்தா, முரளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட தலைமை தபால் நிலையம் முன்பு தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்மண்டல அமைப்பு செயலாளர் தமிழனியன், மண்டல செயலாளர் பகலவன் மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி, பேரறிவாளன், மாநகர மாவட்ட செயலாளர் அல் காலித், மைய மாவட்ட செயலாளர் மேசியா, மேற்கு மாவட்ட செயலாளர் தேவகி மற்றும் இடதுசாரி கட்சிகளின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்தும் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற தொழிலாளர் விரோத சட்டங்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மோடி அரசு தொழிலாளர்களுக்கான போராடி பெற்ற உரிமைகளை எல்லாம் பறிக்கிற அடிப்படையில் 44 சட்டங்களில் 29 சட்டங்களை எடுத்து 4 தொகுப்புகளாக ஏற்கனவே 2019-20 காலங்களில் நாடாளுமன்றத்தில் எந்த விதமான விவாதமும் இல்லாமல் நிறைவேற்றினார்கள். நாடு முழுவதும் 4 முறை அகில இந்திய வேலை நிறுத்தங்களை நடத்தியதன் காரணமாக அமுல்படுத்துவதை நிறுத்தி வைத்திருந்தார்கள். இப்போது பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பின்னால் நவம்பர் 21ஆம் தேதியிலிருந்து அந்த சட்டத்தை அமுல்படுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த சட்டம் அமுலுக்கு வந்தால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் 80% மேல் இந்த சட்ட பாதுகாப்பில் இருந்து வெளியே வரக்கூடிய ஆபத்து என்பது இருக்கிறது. அதே போல தொழிலாளிகள் வேலையிலிருந்து வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகள் என்பது முதலாளிகள் செய்வதற்கான வழிவகைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். 100 தொழிலாளிகள் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனமாக இருந்தால் அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெற்றுத்தான் கதவடைப்பு செய்ய வேண்டும், ஆட்குறைப்பு செய்ய வேண்டும் என்ற சட்டம் ஏற்கனவே இருந்தது. இப்போது அதை 300 தொழிலாளிகள் என்று மாற்றி இருக்கிறார்கள். ஆகவே இந்திய நாடு முழுவதும் ஏராளமான தொழிலாளிகளை வெளியே அனுப்புவதற்கு இந்த சட்டம் என்பது உதவியாக இருக்கும். அதே போல 18,000 ரூபாய் சம்பளம் பெற்றால் அவர்களுக்கு மருத்துவ உதவி இஎஸ்ஐ வசதி என்பது இருக்கும். 18,000க்கு மேல் 1 ரூபாய் சேர்த்து வாங்கினாலும் கூட அவர்களுக்கு இஎஸ்ஐ வசதி என்பது இருக்காது இனிமேல் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போல 14 நாட்களுக்கு முன்னால் வேலை நிறுத்தத்திற்கான நோட்டீஸ் கொடுத்தால் போதுமானது என்பது ஏற்கனவே இருக்கிற சட்டம். இப்பொழுது 60 நாட்களுக்கு முன்னாலேயே நோட்டீஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நோட்டீஸ் கொடுத்து பேச்சுவார்த்தை நடந்தால் அந்த காலத்தில் வேலை நிறுத்தம் என்பது செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்படி செய்தால் அவதாரம் விதிப்போம் என்று மிரட்டுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு அந்த சட்டம் அமலுக்கு வந்தால் தொழிலாளிகளுடைய கூட்டு பேர உரிமை என்பது பறிக்கப்படுகிறது. போராட முடியாது, தொழிலாளிகளுக்கு சலுகைகளை பெற முடியாது என்ற நிலைமையை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதே போல இன்றைக்கு நாடு முழுவதும் தொழிலாளிகள் மீது ஒரு கடுமையான அடக்குமுறையை ஏவுவதற்காக இதுபோல பல்வேறு விவரங்களை இன்றைக்கு அவர்கள் அமுல்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஆகவேதான் இந்த 4 தொகுப்பு சட்டங்களை அமுல்படுத்த கூடாது என்பதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நடைபெறுகிறது. விரைவில் விவசாயிகள் எப்படி டெல்லியில் போராடி இந்த 3 சட்டங்களை வாபஸ் வாங்க வைத்தார்களோ அதே போல இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் கோடிக்கால் பூதமடா என்று சொல்லி எதிர்காலத்தில் டெல்லியில் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு வேலை நிறுத்தமும் போராட்டத்தையும் நடத்தி கட்டாயம் மோடி அரசினுடைய
இந்த தொழிலாளர் விரோத சட்டங்களை வாபஸ் வாங்குகிற வரை இந்த போராட்டம் தொடரும். அதனுடைய துவக்கம் தான் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். என் பாண்டி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர். தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி அரியலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்தும் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தூத்துக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்தும் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் 29 தொழிலாளர் உரிமைக்கான சட்டங்களை 4 தொகுப்புகளாக மாற்றி தொழிலாளர்களுடைய அடிப்படையான ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடிய அந்த தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்பட இடதுசாரி இயக்கங்கள் சிபிஐ, சிபிஐஎம்எல் மற்றும் ஜனநாயக இயக்கங்கள் இணைந்து இந்த விசிகே உள்பட இந்த எழுச்சிமிக்க ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை திட்டவட்டமான முறையிலே பெருமுதலாளிகளுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் ஆதரவாக இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது. இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகள் ஆடும் வர்க்கம் தானாக முன்வந்து தந்ததல்ல, அரசாங்கம் தானாக முன்வந்து தந்ததல்ல, தொழிலாளர்கள் நூற்றாண்டு கணக்கில் போராடி பெற்ற உரிமை. பிரிட்டிஷ்காரங்காலத்திலேயே போராடி தொழிலாளர்கள் பல உரிமைகளை பெற்றிருக்கிறார்கள். அவை கூட இன்றைக்கு பறிக்கப்படுகிறது. ஊதியம், சமூக பாதுகாப்பு, அதேபோல் நிரந்தரம் உள்பட அடிப்படையான அனைத்து உரிமைகளும் பறிக்கப்படுகின்றன. வேலைநிறுத்த உரிமை பறிக்கப்படுகிறது. சங்க பதிவு என்பது இன்றைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளாக்கப்படுகிறது. ஆக இத்தகைய அடிப்படையான முறையிலே தொழிலாளர்கள் அனுபவித்து வரக்கூடிய போராடி பெற்ற உரிமைகளை பறிப்பதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் என்ற முறையிலே இடதுசாரி இயக்கங்கள் விசிக உள்பட இன்றைக்கு நடத்துகின்றோம். இந்த சட்டம் திரும்ப பெற வேண்டும். அப்படி திரும்ப பெறாவிட்டால் எந்த உரிமைகளை பெறுவதற்காக தொழிலாளி வர்க்கம் கடந்த காலத்திலே மிக வலுவாக போராடியதோ அதைவிட தீவிரமாக போராடி பறிக்கப்பட்ட இந்த உரிமைகளை மீட்கும் என்பது மட்டுமல்ல, புதிய உரிமைகளையும் உழைக்கும் வர்க்கம் பெறும். தொழிலாளி வர்க்க எழுச்சியை தடுப்பதற்கு உலகத்திலே வேறு எந்த சக்தியும் கிடையாது. அதற்கான காலம் துவங்கிவிட்டது. தொழிலாளர்கள் போராட துவங்கிவிட்டார்கள். இந்த போராட்டம் பெரும் எழுச்சியாக மாறி இந்த மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கத்தினுடைய இந்த சட்டவிரோத நிலைப்பாடுகளை, சர்வாதிகார நடவடிக்கைகளை தூக்கி எறிவார்கள் என்ற முறையிலே தெரிவித்து இந்த போராட்டத்திற்கு அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர், விசிக மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் கூத்துக்குடி ரா மதியழகன், சேந்தநாடு அறிவகரசு, வேல் பழனியம்மாள், சிபிஐ எம்எல் கட்சிகளின் கலியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றதான இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக மாநில அமைப்பு செயலாளர் கவிஞர் இளமாறன், மண்டல செயலாளர் சீகா முத்து, சிபிஎம் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் லாவன்டீனா, சிபிஐ கட்சியின் மாநில நிர்வாக குழு லெனின் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக மண்டல துணை செயலாளர் ஆசிரியர் ராமமூர்த்தி, மாநில துணைநிலை நிர்வாகிகள் கிள்ளிவளவன், பவளக்கொடி, பாலு, கருப்பதுரை, ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் அலெக்சாண்டர், சக்திவேல், சின்னதுரை, கனகசபை குபேந்திரன், தொகுதி செயலாளர்கள் அம்பிகாபதி, நகர நிர்வாகிகள் சிறுத்தை விநாயகம், சாரங்கன், குமார், பாஸ்கர், ரவிச்சந்திரன், ஜெயக்குமார், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் பிரபு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்ச மலரவன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் எல்சி ராணி, மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் பாக்கியராஜ், விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் ஆறுமுகம்,
மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் தில்லை சேகர், மாவட்ட மகளிரணி நிர்வாகி சக்தி அமுதா, பாக்கியவதி, சங்கர், மாவட்ட ஓவியரணி நிர்வாகிகள் ஆனந்த், கோபால், தனசேகரன், ஒன்றிய பொறுப்பாளர்கள் மாதேஷ், விளவன், பொன்னுசாமி, கோவேந்தன், மைக்கேல், குணசேகரன், பூட்டை காந்தி, தலித், ஏழுமலை, வேங்கைவாடி, ஆதிமோகன்லால், எரஞ்சி மோகன், ராஜாராம், ஆட்டோ ஏழுமலை, கோதண்டராமன் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்தும் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ஈரோடு காளைமாட்டு சிலை அருகில் விசிக, சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ மாநில பொருளாளர் எம். ஆறுமுகம், மாவட்ட செயலாளர் எஸ். டி. பிரபாகரன், சிபிஐஎம்எல் மாவட்ட அமைப்பாளர் கார்த்திகேயன், விசிக மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான், சிபிஎம் மாவட்ட செயலாளர் ரகுராமன், சிஐடியு மாவட்ட தலைவர் எஸ். சுப்பிரமணியன், மூத்த தோழர் துரைராஜ், சிபிஐ ஸ்டாலின், குணசேகரன், சிபிஐஎம்எல் மாவட்ட குழு உறுப்பினர் முத்துசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்தும் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். கோரிக்கை முழக்க போராட்டம். வெல்லட்டும் வெல்லட்டும். கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நான்கும் இணைந்து மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளர் விரோத சட்டங்கள், இந்த 44 சட்டங்களில் 4 சட்டங்களாக சுருக்கி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பதற்கான முறையில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக தொடர்ந்து அனைத்து தொழிற்சங்கங்களும் அறிவிக்கக்கூடிய இந்த போராட்டம் தொடர்ந்து இந்திய நாட்டில் நடைபெறும். இந்த சட்டத்தை திரும்பப் பெறாவிட்டால் தொழிலாளி வர்க்கம் தெருக்களில் நின்று முற்றியை உயர்த்தி இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்பதற்கான போராட்டத்திலே ஈடுபடுவார்கள் என்பதனை இந்த நேரத்திலே சொல்லி, மோடி அரசாங்கம், மதவாத அரசு உடனடியாக தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் விரோத சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள், விடுதலை கட்சிகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்க பேருங்க? எம். ஆறுமுகம், ஏஐடிசி மாநில செயலாளர். தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி மதுரை சிம்மக்கல் ஆறுமுக சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக மாநில துணை செயலாளர் ஆற்றல் அரசு, மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார், வடக்கு மாவட்ட செயலாளர் சுடர்மொழி, போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் மாநில பெருமை அமைப்பாளர் சங்கையா, சிபிஐ மாநகர் மாவட்ட தலைவர் கணேசன், சிபிஎம் மாநில செயற்குழு உறுப்பினர், சிபிஐ தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் மூர்த்தி, சிபிஐ மாவட்ட செயலாளர் சாமி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் தென்னவன், முருகன், வேலு, மரியதங்கம், பாலம்மாள், யாகுலமேரி, ரேணுகாதேவி, முருகேஸ்வரி, சத்யா, சாந்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்தும் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். இடதுசாரிகள் சார்பில் விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய லெனினிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து தமிழகம் முழுக்க தலைநகரங்களில் ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கிற 4 தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி மதுரை மாநகர்
சார்பில் வடக்கு மாவட்ட செயலாளர் அக்கா தீபம், தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார், இன்னும் முன்னணி தோழர்கள் நான் உட்பட சிறப்பாக மோடி அரசை கண்டித்து திரும்ப பெற தொழிலாளர் விரோத சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுச்சியோடு மற்ற தோழர்கள் அனைவரும் மகளிர் விடுதலை சிறுத்தைகளும் கலந்து கொண்டு இந்த 4 தொகுப்பு சட்டங்களை பிஜேபி அரசு திரும்ப பெற வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் நடந்த அந்த மதவாத கும்பல், சங்கி கும்பல் நடத்திய அந்த தீபம் ஏற்றும் விழா என்று சொல்லி ஒரு கலவர பூமியாக பாவர் மசூதியை எப்படி இடிக்க நினைத்தார்களோ அதே போல் சிக்கந்தர் தர்காவையும் இடிக்க முற்பட்டதை மாவட்ட நிர்வாகம், மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், ஏனைய இந்து அறநிலைத்துறை ஆணையர், ஈஓ முதற்கொண்டு இதில் தலையிட்டு மதுரையை ஒரு அமைதி பூங்காக ஆக்கியதை நன்றியோடு அந்த நிர்வாகத்துக்கு நன்றி சொல்லியும், இதேபோல் இனி நடக்கக்கூடாது, விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகளோடு கைகோர்த்து தொடர்ச்சியாக தொழிலாளர் விரோத சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தை கண்டித்து நிறைவு செய்தோம். தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் வடக்கு காச்சா மைதீன், மேற்கு மாவட்ட செயலாளர் மெய்யழகன், வடக்கு மாவட்ட செயலாளர் தெய்வானை, தெற்கு மாவட்ட செயலாளர் வீணா தமிழன், கிழக்கு மாவட்ட செயலாளர் கருப்பையா மற்றும் இடதுசாரி கட்சிகளின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்தும் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர். தொழிலாளர் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தேனி பழைய பேருந்து நிலையம் அருகில் விசிக, சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக தலைமை நிலைய செயலாளர் இளம் சேகுபேரா, சிபிஐ மாவட்ட செயலாளர் பெருமாள், சிபிஎம் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், விசிக மாவட்ட செயலாளர் ரபீக், மதன், சிபிஎம் மத்திய குழு உறுப்பினர் பாலபாரத, சிபிஐஎம்எல் மாநில குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் மற்றும் வெங்கடேசன், ராஜ்குமார், தமிழ்வாணன், நாகராஜ், பாண்டி, சுருளி, தர்மர், மொக்கை மாயன், கென்னடி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே விசிக, சிபிஎம், சிபிஐஎம்எல் கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ரமேஷ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜெயராமன், விசிக மாவட்ட செயலாளர்கள் ரத்னவேல், கலையரசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் சங்க தமிழன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் மாரியப்பன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் ஞானசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாவட்ட செயலாளர்கள் ரகுபதி, சங்கர், முருகன், விசிக மாவட்ட செயலாளர்கள் ரமேஷ், கருணா, பிரபாகரன், சிம்புதேவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்தும் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். தொழிலாளர் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் மைதீன் பாபா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பிரபாகரன், விசிக மண்டல துணை செயலாளர்கள் அன்பரசு, ஜலால் முகமது, தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் சித்தன்
ஓவியரணி மாநில துணை செயலாளர் தமிழ் முரசு, தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் ரமேஷ், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் யுவராஜ், நகர பொறுப்பாளர் பால்ராஜ், இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் இருதயராஜ், துணை அமைப்பாளர் வீரமணி, ஒன்றிய செயலாளர் டேக்வாண்டோ பாலன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சபரி அம்மாள், தொழிலாளர் விடுதலை முன்னணி இயக்க மாவட்ட அமைப்பாளர் மரியராஜ் மற்றும் தமிழ் வளவன், ஹைதர் அலி, பெருமாள், ஸ்வீட் ராஜா, சுப்பிரமணி, அலெக்ஸ், இம்ரான், சின்ராஜ், பாபு, சாகுல், முருகேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்தும் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,